நானும் மதுரக்காரன் தான்டா. 3 லெட்டர் ஹீரோயின் ஆஃப் ஆங்கில நாளிதழ்ல 3 எழுத்து நடிகை பத்தி போட்டிருக்காங்களா? ஆமாங்க போட்டிருக்காங்க. மொத்த காட்சிகள் இனிமையா முடிஞ்சதுன்னு போட்டிருக்காங்களா? சரி ஓகே. ஆங்கில நாளிதழ்லாம் படிக்கிறீங்க, ஆங்கிலம் ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க. ஹிந்தி நாளிதழ் தளபதி ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தேன் தெரியுமா? தளபதி ஸ்கூலா? எஸ். அண்ணாமலை அவர்கள் வந்து தளபதிக்கு வந்து இப்படி சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஓ அதனால லீடா? அதனால வேற இல்ல. சொல்லுங்க. நீங்க தாங்க பேப்பர் வச்சு பண்ணீங்க லீடுன்னு. ஏன்டா ரைட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலையணும் அப்படின்ட்டு நம்ம பேப்பரை வைத்து இன்னைக்கு லீடோட ஆரம்பிச்சிருக்கோம். தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் திரு அண்ணாமலையா? ஆமா. தெரு அண்ணாமலை இல்லையா? இல்ல திருவில் அண்ணாமலை. சரி, சாட்டையடி அண்ணாமலை அப்படின்னு கூறலாமா? தைப்பூசம் அண்ணாமலை, காவடி அண்ணாமலை, திருச்செந்தூர் அண்ணாமலை அப்படின்னு. ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை, சிங்கமை அண்ணாமலை, முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை நல்லா இருக்கு. அப்புறமா என்ன கன்னடத்து சிங்கம் அண்ணாமலை. இல்ல போதும், நீங்க போதுமா? அவர் என்னமோ ரெண்டு போறாரு. ஓகே சரி ஓகே. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் வந்து தாவாக்கா தாவாக்கா தானே? நீங்க என்னைக்கு அதை தாவேக்கான்னு சொல்றீங்களோ, தாவாக்கா நாங்க பாவம் ஹர்ட் ஆக மாட்டாங்களா? தாவேக்கா தமிழக வெற்றி கழகம். டிவிகே சொல்லிடலாம். வசிங்க. ஹிந்தில தாவேக்காவா? தெரியலங்க, எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க. ஸ்கிரிப்டை மறந்து விட்டு. ஓகே. என்னடா தலைவர் யாரு? தலைவன் கொடுக்கறதா ஸ்கிரிப்ட். நீங்க எடுப்போம். தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து மும்மொழி கொள்கை வந்து வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னதுக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து என்னங்க நீங்க வேணான்னு சொல்றீங்க, ஆனா நீங்க மட்டும் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல நடத்துறீங்களே ஒரு பேப்பரை எடுத்து கொண்டு வந்து. இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. வழக்கம் போல வந்து பாத்தீங்களா சொல்றாருல இவர் வச்சிருக்காரு பாத்தீங்களா. யோ, தமிழ்நாட்டுல எல்லாருமே ஸ்கூல் ஆரம்பிக்கிறது வழக்கம் தான். சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் நீங்க கொடுக்கறது தான். பெரியாட்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதும் அதெல்லாம் வந்து வழக்கம் தானே. அது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்னா வந்து அதிகமாக ஃபீஸ் வாங்கலாம், நல்லா வந்து மேம்போக்கா பில்ல போடலாம், மேல்தட்டு மக்கள் வந்து அதிகமா படிக்க வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா வந்து நம்ம படிக்கும் போது சிபிஎஸ்சி என்ன சொல்லுவாங்க, இங்க வந்து மெட்ரிகுலேஷன்ல அப்படியே எழுதணும், ஆனா சிபிஎஸ்சில அறிவு இருந்தா நீங்களாவே வந்து ஒரு கேள்விக்கு வந்து 4 ஆன்சர்லாம் நீங்களாவே நமக்கு தெரிந்த சிபிஎஸ்சி அளவு இவ்வளவுதான். சிபிஎஸ்சி பசங்க தான் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுவாங்க, கிரியேட்டிவிட்டியா இருப்பாங்க, இன்டெலெக்சுவலா ஆவாங்கன்னு சொல்லி இவங்களே இந்த மாதிரி கிளப்பி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா வந்து அப்படிலாம் இல்ல. அண்ணாமலையார் அவரோட கட்சியோட மூத்த தலைவர் இருக்காங்களா தமிழிசை சவுந்தரராஜன், அவங்களும் சரி இல்ல இவரும் சரி எல்லாருமே எதுல படிச்சு வந்திருக்காங்க? அரசு மாதிரியே தெரியல. இல்ல, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் தான் படிச்சு வந்திருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நீ வந்து சிபிஎஸ் ஸ்கூல் நடத்திட்டு ஏன்னா வந்து இந்திக்கு வந்து எதிராக பேசுற அப்படின்னு விஜய கேட்டுட்டு முடிவா என்னங்கிறாரு, 2 மொழி கொள்கைகளை வைத்து இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. மும்மொழி கொள்கை வந்து இருந்தால் நாட்டுல மக்கள்கள்லாம் எங்கெங்கயாவது போய் படிச்சுக்குவாங்க. இங்க வந்து அறிவில்லாதவங்க, இருமொழி கொள்கையை படிக்கிறவங்க வந்து அறிவில்லாதவங்க, முட்டா பயிலுங்க. ஆங்கிலமும் தமிழும் மட்டும் போதுமா? ஹிந்தி தெரிந்தால் நாங்கள் ஏமாத்துவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப சொல்றாருல அண்ணன் வந்து மும்மொழி கொள்கை தான் படிச்சாரா? அப்ப அண்ணன் வந்து 20 மொழி கொள்கையில படிச்சுட்டு வந்து அறிவு இல்லாம சுத்திட்டு இருக்காரா ஊருக்குள்ள? அண்ணன் வந்து எல்லா மொழியும் தெரியும் அண்ணனுக்கு. ஜு ஜு மாடு மேய்ப்பார், ஆடு மேய்ப்பார், அப்படிமா வரா, கொக்கு வளர்ப்பார், எல்லாம் அண்ணாமலை. கும்பமேளால வந்து செத்து போனாங்கல்ல, ஆமா லிஸ்ட் வந்து கொடுத்தாங்களா? கொடுக்கல தலைவா, அது எப்படி கொடுப்பாங்க? அந்த கடைசியில் 19 பேர் இறந்தது காரணம் என்ன அப்படின்னா வந்து ஆன்லைன்ல வந்து பொய்யா வந்து வெப்சைட்ல நிறைய டிக்கெட்ல போட்டு விட்டுருக்காங்க. பெட்டிக்கு மீறிய டிக்கெட்டுகளை வந்து பதிவு செஞ்சு விட்டுருக்காங்க. அப்ப கூட்டம் வரதானே செய்வான். நிறைய பேர் வந்துட்டு ரயில்வே துறை பண்ண ஊழல், ஆமா அது வந்து போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. கும்பமேளா வந்து நல்ல மேளாவா இருந்துச்சு, நல்ல ஜாலியா இருக்குது, அவங்களுக்கு ஜாலியா இருக்கு. ஏன் மக்கள் இப்படி வந்து ஆன்மீகத்தின் பின்னாடி வந்து போறாங்க? ஒரு ஆசைதான் அளவுதான், அதுக்கு இப்படியா? சரி ரைட், இதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டை ஆக்கிட்டாங்கன்னா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. பாஜக கட்சியில விளையாட்டு சைடுல வந்து ஒரு போஸ்டிங்ல இருக்க ஒரு ஆள் வந்து, நான் வந்து மேலிடத்துல இருக்க பெரிய பெரிய அதிகாரிகள் கூட ஒன்றிய அரசு கூட நல்ல கான்டாக்ட்ல இருக்கேன், பல கோடி ரூபாய் வந்து மோசடி செஞ்சிருக்காரு பாஜகவை சார்ந்த. அது பேப்பர்ல பாஜான்னு வேற போட்டுக்கிறாங்க. இந்த காவையும் போட்டு தொலைக்க வேண்டியதானே, அது எதுக்கு பாஜான்னு போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. வந்து பாஜக அதனால பாஜக சார்ந்த ஆட்கள் வந்து நூதன திருட்டு, டிசைன் திருட்டு, புது திருட்டுன்னு என்னென்ன திருட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு புரட்டி, காசு வாங்கி புரட்டிட்டு இருக்கீங்க பாரு. இவங்க புரட்டினாங்க, இவங்க வாங்கியிருக்காங்க. பிஜேபியில இருந்து ஒரு நபர் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை அண்ணாமலை வந்து சொல்லலாம்ல. என் கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து வேலை வாங்கி தரேன் ஒன்றிய அரசுன்னு சொல்லி எல்லா துறையிலையும் எனக்கு ஆள் பழக்கம் இருக்கு, அண்ணாமலைலாம் என்னுடைய நண்பர் மாதிரின்னு சொல்லி ஏமாத்துறீங்களே. இந்த அண்ணாமலைலாம் வந்து இதுக்கு வந்து சொல்லி பேசலாம்ல. ஏங்க எப்படி பேச முடியும்? அண்ணாமலையே வந்து இந்த வேலையை தானே பண்ணிட்டு இருக்காரு. நான் டெல்லி கூட இணக்கமா இருக்கேன், என்னோட இந்த ஃபீஸ் மட்டும் நீங்க கட்டிருங்க. அவன் தகுதிக்கு ஏற்ப ஏமாற்றுறாங்க. சூப்பர். சரி, பாஜகவோட நிலைமை இப்படி இருக்கும்போது அண்ணன் சைமன்
தண்டாலாம் எடுத்து எக்ஸசைஸ்லாம் பண்ற மாதிரி போஸ்ட்லாம் வெளில வருது. குட்டி சிங்கம் குட்டி புலி கட்டி போட்டு அடிச்சாலும் சொல்ல மாட்டானா இந்த குட்டி புலின்னு இப்ப இது பிரஸ் மீட்ல கேட்கற கேள்விக்கு அப்புறம் அது வேற கேள்வி, அதை விட்டுருங்க. அறிவுள்ள கண்ணுல ஒரு பயம் தெரியுது. அறிவுள்ள கேள்வியா இருந்தா கேளுங்க. இதுவரை நல்ல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, அறிவுபூர்வமா தான் கேட்கலுங்க, மக்களுக்கு தேவையான செய்தியை கேளுங்க. ஏமா கேட்கறவங்களுக்கு அறிவு இல்லாம அந்த கேள்வியை கேட்கறாங்க. நீ என்ன சில்லற வேலை பார்த்திருக்கியோ அது சம்பந்தமா தான் கேட்க முடியும். நீ வந்துட்டு ஏன்டா அறிவா கேளுங்க. நான் வந்து நீ என்ன நாசால போய் என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தியா இல்ல பயோடெக் இது பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கியா? நீங்க ஏதோ காதில் கேட்ட விஷயங்களை கொண்டு வந்து இங்க வந்து உலகவே வந்து இதுல அனுபவப்பட்டு பேசுற மாதிரி பேசுற உலக உருட்டுகளை அதையும் வந்து தம்பிகள் நம்பி கொண்டிருக்கிறார்கள். மும்மொழி கொள்கை அண்ணன் வந்து ஏத்துக்கல, அண்ணன் வந்து இதுன்னு சொல்லிட்டு ஏத்துக்கலைன்னு சொல்லிட்டு போட்ட பிட்டு தான் சரியான பிட்டு. 3 தலைமுறையாக திராவிட கட்சிகள் வந்து என்னுடைய மக்களை கெடுத்து வச்சிருக்கு. வெளியே இருக்கவங்க திராவிடம் அந்த பெரியாரிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் இவர் வேற ஏதாவது அரைக்க சொல்லுங்க, இதையே அரைச்சிட்டு இருப்பாரா? 3 தலைமுறையாக யாரையுமே படிக்க விடலையா. இருக்கிறதுலயே இந்தியாலேயே வந்து கடந்த அதிக கல்வி தரம் நிறைந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதிக பேர் வந்து கல்வியோட தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க இத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம கிட்ட தான் அதிகமா வந்து என்னன்னா 3 தலைமுறையா அழிச்சிட்டாங்க. 3 தலைமுறை அவனுக்கு அறிவு இல்ல. என் குழந்தைகளுக்கு எழுத்து படிக்கவே தெரியல. உனக்கு எத்தனை குழந்தைங்கப்பா இருக்கு? எனக்கு தெரியல, எழுத படிக்க தெரியலன்னு வருத்தப்பட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பட் பொதுப்படியா வந்து இந்த மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு வைக்க கூடாது இல்லையா? அதான் என்ன பஞ்சாயத்துனா இப்படி போய்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணி பிரச்சனை அண்ணன் பிரச்சனை ஓடி இருக்கும். சாட்டை துறைமுறை சாட்டை என்ன பார்த்து பாரு. சாட்டை என்ன வந்து அதை வந்து ரிவீல் பண்றாரு, அனுப்பிச்சு விட்டுருக்காருல. அதுக்கு அவருடைய பிரச்சனை ரிவீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ரிவீல் பண்ணி இப்படி இத்தனாம் தேதி அண்ணி கேஸ் கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி அண்ணி கூட தொடர்புல இருந்தாங்க, ஆனா அண்ணி அப்படி டைப் கிடையாது. அண்ணி சொல்றாரா? இல்ல அண்ணி எப்படி சொல்ல முடியும், அசிங்கமா கேட்பாங்கல்ல. அது ஒரு கண்டென்ட் ஒரு 1,00,000 வியூஸ் போகுது அப்படின்ட்டு 2500 ரூபாய் கிடைக்கும், அவ்வளவுதான். இல்ல இவரு வீடியோ போட்டு எப்படி வந்து அங்க போயிட்டு சமரசம் பேசுவாரு? இல்ல அவருக்கு இதெல்லாம் வந்து புதுசா பழக்கம் கிடையாது. சாட்டை மாதிரி அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி நடுவுல இடையில பேசுற வேலைகள் வந்து ரொம்ப பிடித்தது. இவரு உங்க அண்ணன் மாதிரி மைக்க பார்த்தாருன்னு அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு பேசுவாரு. அதுக்கு நேர்ல பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லி வம்பிடுவாரா? அந்த ஆளு வந்து அமைதி படையில ஒரு சத்யராஜ் கேஸ், அதெல்லாம் வந்து பெரிய பெரிய மகானா வருவார் வாழ்க்கையில. வாழ்த்துக்கள். அதான் அண்ணன் கேஸே ரிவீல் கேஸ் எடுத்து போட்டு விட்டியடா அப்படின்னு மக்கள் எல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. மக்கள் மட்டும் இல்ல, அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து பல பேர் இதெல்லாம் சொல்லிட்டு இவங்க அண்ணன் போற பாதையும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னமும் கூட பல பேர் வந்து கலந்து வந்துட்டு இருக்காங்க. ஈஸியார் ரோடு சரியில்லையா அண்ணன் போற பாதை? அண்ணன் எங்க பாதை? அண்ணனுக்கு பாதையே கிடையாது. அண்ணன் தான் பாத்தெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காரு. அப்படியே உருவாக்கி அண்ணன் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு காட்டு கூட்டங்களை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் சேரலங்க, அவர் கலந்துட்டு வருது. அதனால தாங்க அவர் வந்து ஆமத்தலைவன் ஞாபகம் வந்துருச்சு. கேட்கறாங்க அந்த இதுல கேள்வி கேட்கறாங்க, ஏன் உங்க கட்சியில இருந்து பிரியிறாங்களே, இந்த கட்சியில நீங்க உங்களுக்கு அப்புறம் யாரை நீங்க வந்து தலைவரா தேர்ந்தெடுத்துப்பீங்க? அதுக்கு தலைவரை எவன் தேர்ந்தெடுப்பேன்னு பதிலே சொல்லல. இவன் தான் இன்னார் தலைவர், எனக்கு அடுத்து கட்சியை பாத்துக்குவான் என் தம்பி. சாட்டையே இருக்காரு. சாட்டை யாரு இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் சாட்டை இடுமனம் தான் பிடிச்சு பாதி பாதி பிடிச்சிட்டு போவாங்க. எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரி ஆயிடுவாங்கன்னு வைங்க. அது ரைட்டு. அது கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லாம என்னுடைய கட்சியுடைய கோட்பாடு என்னால் பள்ளிக்கு பெருமை, என் பள்ளியால் எனக்கு பெருமை, என் கட்சியினாலதான் பெருமை, அப்படி இப்படின்னு அளந்து நிறுத்திட்டு ஐயா உங்களுக்கு அப்புறம் யாரு அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சொல்ல மாட்டேன். அறிவான கேள்விகள் இருந்தா கேளுங்க. நானே சாக மாட்டேன்டா, நான் 200 வருஷம் உயிர் வாழ்வேன்டா. என்ன இந்த ஆப்பிரிக்கால வந்து வயசாகாம தண்ணி குடிக்கிறதுக்கு அலைவாங்களே, பழைய காமிக்ஸ் எல்லாம் வருமே, அது மாதிரி வயசு என்னன்னு கேட்டு பாருங்க. இருக்கும் ஒரு 60 அப்படின்னு சொல்லிட்டு சுத்துவாரு. பாத்தீங்களா பைசப் பத்தல அப்படின்னு சொல்லுவாரு. அவர் எங்க பார்த்து அவர் பைசப்ஸா? சரி ரைட் ஓகே. அவருக்கு என்னங்க பணம் வருகிறது, காலையில எந்திரிச்சு ஜிம் போய் ஒர்க் அவுட் செய்துவிட்டு 4 இடங்களில் அவருடைய கட்சி பணிகளை வந்து தொடர்ந்து மக்களை வந்து ஏமாற்றும் நோக்கங்களில் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் பேசிக்கிட்டு ஜாலியா? சரி, அண்ணி வந்து முதல் அண்ணி வந்து திருமணமா பண்ணிக்கிறாங்களா இல்ல செட்டில்மெண்ட் பேசி முடிக்கிறாங்களா இல்ல கோர்ட் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தராங்களா? தனிப்பட்ட விஷயத்தை நம்ம பேசக்கூடாதுங்க. அது வந்து கோர்ட் பாத்துக்கோ, நிலுவையில் இருக்குது. என்னங்க தனிப்பட்ட விஷயம்? ஆமாங்க, அவங்க தனிப்பட்ட விஷயம்னா வீடியோ எல்லாம் எதுக்கு போடுறாங்க வெளியே? நீங்க என்ன சீமான் ஃபேனா? இல்லங்க அப்படிலாம் சீமான் ஃபேனா இல்ல, நீங்க ஃபேனா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு நீங்க தாங்க அடிக்கடி மூக்கணுன்றத பார்த்தா சைமன் ஃபேன் தான் நானு தம்பி நினைக்கிறேன். சீமானை எல்லாரும் ஒரு 20 to 24 வயசு வரைக்கும் டச் பண்ணிட்டு தான் வருவாங்க. என் கூட ஒருத்தர் இருக்கான், சீமான் ஃபேனடா, ஆமா நான் ஒரு ஃபேன் தான் அப்படின்னு நமக்கு டக்குனு தோணுது. நல்லா இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு மாற்றுப்பாதைக்கு வந்து அண்ணன் வாசியா சொன்னா மாற்றுப்பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது கடைசியில பார்த்தா அண்ணன் வந்து பல பேரை ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் அண்ணா சீமான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஏடிஎம்கே நியூஸ் வருவோமா? அஇஅதிமுகவா? ஆமா, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அங்கதான் வந்து 2 ஆடுகள் தனித்தனியா பிரிஞ்சு போச்சுல. அதுல வந்து ஒரு ஆடு வந்து என்ன சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு வம்படியா நிக்குது. அது மட்டும் இல்லாம அங்க ஜெயக்குமார் மத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நாங்க வந்து எப்படி உட்கார்ந்தது இருக்கட்டும், நீங்க உட்கார்ந்ததை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் தோனி எல்லாம் சொல்றாங்க. உட்கார்றதையே வந்து ஒரு விஷயமா பேசுறாங்க. எனக்கு அதாங்க தெரியல, உட்கார்ந்தாங்கன்னு தெரியலையே. அவங்க எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? கற்பனை பண்ணி பார்க்க முடியலங்க. உட்கார்ந்து இருந்ததுன்னா என்ன நிதானம் இல்லாம உட்கார்ந்துருக்கா சொல்றாங்களா? அது எப்படி உங்களுக்கு கன்வே ஆகுது அந்த சொன்ன விஷயம்? திருமதி சசிகலா குடும்பத்தினர் ஒருத்தர்களுடைய கால் பக்கத்துல
எப்படி உட்கார்ந்தாங்க, காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்தாங்க, அமர்ந்திருந்ததாகவும் இல்ல வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தாங்களான்னு தெரியல. நம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சோஃபால உட்காரலாம், கீழே தரையில உட்காரலாம். இதை வந்து இவனுங்க பேசிக்கிறானுங்க. இது இல்லாம ஜெயக்குமார் கொசு போ போ அப்படின்னு மண்டையிலே போட்டு அனுப்புற மாதிரி பேசியிருக்காரு. இவரு ஒண்ணு, ஐயா ஆளை விட ஐயா, நீ நைட்டு போன் போட்டு ஃப்ரெண்ட்லியா பேசுற, காலையில மீட்டிங்ல நீ அசிங்கமா வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசுக்களை பத்தி பேசுறது. செங்கோட்டையனை பெருமைப்படுத்தி பேசிய ஓபிஎஸ் ஜெயக்குமாரை வந்து அவரை விட கையெடுத்து கும்பிட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு. ஐயா இந்த ஜெயக்குமார் மற்றவங்களுக்கு பழகுதான் நான் தேவையில்ல ஆளை விட ஓபிஎஸ் வந்து ஜாலியா போயிட்டு இருக்காரு. அவர் செங்கோட்டன் வந்து உங்க டீம்ல தான் இருக்காரு அப்படின்னு பிரஸ் பீப்புள்ஸ் கேட்ட கேள்விக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல யார் யாரெல்லாம் வந்து கட்சி ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நாங்களாம் ஒரே அணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு பூசகமா சொல்லியிருக்காரு. பச்சையா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த போது நமக்கு ஒரு பிரச்சனையும் வரலை, அரணாக பாரதிய ஜனதா கட்சி வந்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மோடி ஐயா காப்பாத்தினாரு. ஆனா இன்னைக்கு வந்து அரண் இல்லாம போய் நம்ம வந்து இதுல வேற இந்தாலே வந்துட்டு அவங்களே என்ன சேர்த்துக்கல. இந்தாலே வந்து நாம ஒண்ணு சேர்ந்தால் வெற்றி கூட்டணி மலரும் பிறக்கும் இப்படின்னு இலை துளிர்விடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பச்சையா ஒரு உனக்கு ஏன் அப்படி அவ்வளவுதான் முதலமைச்சர் இருந்துட்ட போ, இல்லையா ஒரு 30 எம்எல்ஏ தேர்த்தி இங்கிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணு, அப்படியாவது பண்ணுங்க. வந்து அதிமுகவும் ரெட்டாலையும் கைப்பற்றினாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து சாவர வரையும் போராட்டம் செஞ்சு அந்த தானே பிடிங்க துரத்தி விட்டாங்க. இதுல கைப்பற்றுறதுக்கு ஒண்ணு இல்ல. இப்ப அவரே வந்து நம்ம சேர்ந்துட்டா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், நம்ம வந்து பல திட்டங்களை வச்சிருக்கோம், இதை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து என்ன அப்படின்னு. எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓபிஎஸ் மாதிரி ஒரு ஆட்கள் வந்தா என்ன ஓபிஎஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு எடப்பாடி. இப்ப அந்த 2வது இடத்துக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள தகராறு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப திரும்ப ஓபிஎஸ் விட்டா அந்த 2வது இடத்துக்கு வேலை போய் உட்காந்துக்கும். அதை தடுக்கணும்ல இவங்களுக்கு. எப்படிங்க 2வது இடத்தை விடுவாங்க? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலுமணி இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் இருக்காரு. சௌத்ரியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பேச்சு வரும். அந்த பழைய படம் வில்லன் மாதிரி ஸ்லோ மோஷன்ல நாங்க இல்லங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் யாரு தெரியும்ல, விஜயகாந்தோடைய வேற ஒரு வெர்ஷன் பிளேபேக் ஸ்பீடை வந்து ஒரு 0.5ல வச்ச மாதிரி ஒரு பேச்சுக்களை வைத்துக்கொண்டு இந்த வாயை வச்சு இந்த மண்டையை வச்சு நீ அவரை உங்களுக்கு அந்த மாதிரி இருந்து. ஓபிஎஸ் ஐயா பார்த்து வந்து வெட்கத்தை விட்டு கேட்டு விடுங்கள். எடப்பாடி ப்ளீஸ் கேட்டாருங்க, வாய் திறந்து கேட்டாரு. சோசகமா தான் கேட்டிருக்காரு. இதுக்கு மேல டைரக்டா கேக்குறேன். ஃபோன் பண்ணிலாம் தினமும் நைட்ல எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காராம். அப்படியே சேர்ந்துக்கலாம்டா, ஜாலியா ஃபோன் பக்கத்துல இருக்காரு எடப்பாடி. நான் கொடுங்க நான் பேசுறேன் அவர்கிட்ட. இல்லனே ஒரு சாங் வேற பாடி வேற காமிச்சுக்குவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி வந்து ஏற்கனவே ஒரு ஊழல் குற்றத்துல மாட்டி பால்வளத்துறையில இருந்தாரு. அப்ப காரா அந்த தாமிரபரணி படம் ஸ்டைல்ல வந்து மாறு வேஷங்கள் சுத்தி மறு வச்சுட்டு மீசை மாத்திட்டு மொட்டை அடித்து கொண்டு சுத்திக்கிட்டு இருந்த ராஜேந்திர பாலாஜி பெங்களூர்ல கைதாகி திரும்பி வந்தாரு. அவர் நிறைய வந்து ஏமாத்த ஊழல் குற்றம் வந்து 30 கோடியா நம்ம ஊழல் குற்றம் பண்ணிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அப்பயே சிபிஐ வழக்கு மாத்தி விட்டாங்க. இப்ப என்ன அங்க இன்னொரு கேஸை போட்டு விட்டாங்க. இது என்னடா இப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க வந்து இந்த ஆளை வந்து ஏதாவது முடிவு பண்ணுங்க. இவங்க பூரா அதிமுக பூரா பாஜக மாதிரி கட்சிகள்லாம் மேலிடத்துல சிபிஐல வச்சு அவங்களுடைய சீக்ரெட்ஸ் ஃபுல்லா வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க கை பொம்மையா இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் வெளியே வராது. வெளியே வந்துச்சுன்னா உங்களுடைய கட்சி மாறுறதாவோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது மக்கள் ஃபுல்லா டாப் கிளாஸ் போயிட்டானுங்க. ஒரு வித்தின் ஒரு ½ hour 1 hourல வந்து பொலிட்டிக்கல் பாக்குறவனா எல்லாத்துக்கும் நியூஸ் போயிருது. இப்ப வெப்சைட்ஸே அதுவே அனுப்பி விட்டுறது. இவன் பொலிட்டிக்கலா பாக்குறானா நம்ம பேசுறது வரைக்கும் வருது தலைவா, நம்ம பேசுறது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல திடீர்னு வருது தெரியும். முன்னாடியாவது தேடினாதான் வரும். இப்ப யாரையாவது பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அதுவே வருது. டே எங்கனால வாழ விடுங்கடா, வந்து ரொம்ப வேவு பார்க்காதீங்கடா, அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது. இப்ப அதிமுகவை தாண்டி நம்ம வந்து அப்படியே இன்டர்நேஷனல் லெவலுக்கு போலாமா? வேற லெவல் CNN NDTV அளவுக்கு போகணும். அங்கே வந்து ட்ரம்ப் வந்து மறுபடியும் வந்து எங்கள் நாட்டில் வந்து சட்டவிரோதமாக குடியிருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து இப்படி தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து விலங்கெல்லாம் மாட்டி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. 1001 கிளைமேக்ஸ் மாதிரி அந்நிய குடியேறிகளை மஸ்க் வந்து ட்விட்ல வேற போட்டிருக்காரு. இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேவலம்லாம் வந்து தேவையாடா உங்களுக்கு அப்படின்ட்டு நினைச்சிட்டு ஜாலியா இருந்து வேண்டியது. காங்கிரஸ்ல இருந்து கடும் எதிர்ப்புலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் வரையும் மோடி வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லவே இல்லை. இந்த நிலைமை வந்து மற்ற நாடு நம்ம நாட்டுக்காரங்களை அனுப்புனதுக்கு இன்னும் கூட கேள்வி கேட்காம இருக்கு. ஆமா, இந்த நிலைமை வந்து நம்ம நாடு மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கும் இதே மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த தெளிவா சொல்லிட்டு வந்துட்டார்ல தலைவா, நீங்க அந்த நாய்களை அடித்து அனுப்புங்கள் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து அடுத்த நாட்டுக்குள்ள எப்படி அவங்க குடியேறுவாங்க பார்க்கல. நீங்க எதுக்கு உங்க நாட்டுக்குள்ள வரேன் ட்ரம்ப், நம்ம we are friends, why are those coming here அப்படின்ட்டு ஆங்கில புலமையை ஆற்றி விட்டு அவங்கள அடிச்சு அனுப்புங்க. பிளைட் கூட வேணாம், அவங்கள பேராசூட்ல இருந்து தள்ளி விடுங்க. மோடி ஊரா போயிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னார்ல, இத போயிட்டு வந்து மோடி வைஸ் எடுப்பீங்களா? இத வச்சு உங்களுக்கு மோடி வைஸ் போட்டு விட்டு ஷோ பண்ணலாமே. சரி ரைட் ஓகே விடுங்க, ஷோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்கடா. நானும் மதுரக்காரன் தான்.